இன்னைக்கு நான் உங்க சேல்ஸ் டேஷ்போர்ட் பார்க்கும்போது ஒரு ரூ. 31,00,000 சேல்ஸ். ஓகே, இட்ஸ் ஸ்டில் கன்டினியூயிங். ஆமாங்க நல்லா சார். உங்க பக்கத்துல பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இந்த ஆமாங்க சார். ஆமாங்க. growth ஒரு 10, 11 மந்த்ஸ் ஆஃப் ஜர்னில வந்து ஒரு 31 லேக் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு சேல்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 11 மந்த்ஸ்ல வந்து 31 லேக் அப்படிங்கிறது, இது ஒரு சிலருக்கு வந்து சின்ன நம்பரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னடா இது பெரிய நம்பரா கூட இருக்கலாங்க. கண்டிப்பா. இதுல வந்து நம்ம நம்பர்ஸ் இது நம்ம ஹால் ஆஃப் ஃபேம்ல பேசுறது இதெல்லாம் தாண்டிங்க, இத வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நெறைய வந்து நாங்க ம். மெயினா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து இதுல ஸ்கேலபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிசினஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிற முடியுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த பிசினஸ்ல வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் ரன் பண்றோம். ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு இதுக்கு நான் என்ன வித்தியாசமா பார்க்குறேன்னா, எனக்கு அந்த பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து நெறைய தேவைப்படுதுங்க. மேன் பவர் வந்து அதிகமா தேவைப்படுது. ட்ரெடிஷனல் பிசினஸ் வந்து நான் டெய்லி ஆஃபீஸ் போகணும், டெய்லி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குங்க. இந்த பிசினஸ் வந்து அப்படி கிடையாதுங்க. மேம் சொல்ற இந்த கோர்ஸ் வாங்கி ஒருத்தங்க கரெக்ட்டா படிச்சு, சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனாங்கன்னா, 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்கிறத நான் நம்புறேன். நீங்க டில் 30 லேக்ஸ்லாம் வந்து நாங்க பார்க்குற ஒரு காமன் நம்பர் தான். க்ரோர்ஸ் வரைக்குமே நீங்களே கூட மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டீமோ, ஒரு செட்டப்போ இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஹலோ கைஸ், திஸ் சைட் விஜய். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆல் ஆஃப் ஃபேம்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவர்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு யூனோ ஆக்சுவலா இவர நான் ஆன்போர்ட் பண்ணும்போது இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும், இன்னைக்கு அவர்ட்ட நான் பேசுற எக்ஸ்பெக்டேஷனுமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெறைய இந்த கால்ல சொல்றேன். ஸோ என் கூட வந்து எங்களோட ஆல் ஆஃப் ஃபேம்ல மேகநாதன் இருக்காரு. ஸோ மேகநாதன், ஓவர் டூ யூ. ஸோ உங்கள பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எங்கேருந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மேகநாதன். நான் இங்க கோயம்புத்தூர்லருந்து பேசுறேங்க. ஓகே. நான் இப்போதைக்கு வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டுருக்கேன். Amazon, Flipkart அந்த மாரியான பிளாட்ஃபார்ம்ல. நான் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம் எல்லாமே பண்ணிட்டுருந்தோம். இப்போ இது கூட வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். அது கூட நான் இ-காமர்ஸ் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே. கிரேட், கிரேட். ஃபைன். ஸோ ஓகே ஆக்சுவலா சார். எங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே, லைக் எங்களுடைய ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகே, ஓகே. ஃபைன் தென். சோ அதுதான் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இருந்ததா மேகநாதன்? இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? நான் சொன்னேன் பார்த்தீங்களாங்க சார். நம்ம நார்மலா விவசாயம், தோட்டம் பண்ணிட்டுருக்கோம். விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இது கூட நாங்க எங்களோட ட்ரெடிஷனல் பிசினஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். அது ம், மூலமா இன்கம் வந்துட்டு இருக்குங்க. அது கூட ம், வந்து எனக்கு என்னன்னா, அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் பண்றதுல ம், கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்குங்க. காரணம் என்னன்னா வந்து, அந்த இடத்துல வந்து நான் இருந்தா மட்டும் தான் பிசினஸ் நடக்கும். வேற ம், யாரையும் நம்பி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பணம் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால வந்து யாரையுமே வந்து நம்பி விட முடியறது இல்லைங்க. நாங்க ம், மெயினா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து இதுல ஸ்கேலபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிசினஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஈஸியா பண்ணிற முடியுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த பிசினஸ்ல வந்தோம். ட்ரெடிஷனல் பிசினஸ் ரன் பண்றோம். இந்த பிசினஸ் வந்ததுக்கான மெயினான காரணம் அதாங்க. கரெக்ட். ஓகே. கிரேட் தென். சோ எங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்களே தான் இந்த லிஸ்டிங் எல்லாமே பண்ணியிருந்தீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. சோ அது எல்லாமே நீங்க எப்படி பண்ணீங்க? லைக் ஏதாவது வேற ஏதாவது சப்போர்ட் எடுத்து பண்ணீங்களா? இல்ல எல்லாமே நீங்களே ஒரு YouTube வீடியோஸ் எல்லாமே பார்த்து பண்ணீங்களா? ஹவ் வாஸ் சார் இட்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் நம்ம இ-காமர்ஸ் பிகின் பண்ணலான்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல வந்து ரேண்டமா நெறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தோங்க. ம், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒருத்தரோட சப்போர்ட்ல தான் வந்து நார்மலா ஆரம்பத்துல அக்கவுண்ட் லான்ச் பண்ணது. நாங்க நியூஜென் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட டை அப் பண்ணி வொர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ம், ஸ்டேஜ்க்கு மேல வந்து எனக்கு இந்த பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஆசை. எனக்கு வந்து எப்படி கொண்டு போகணும்னு வந்து எனக்கு தெரியல. பேசிக்கா வந்து எனக்கு எப்படி இத வந்து பிசினஸ் ஸ்கேல் பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து ம், எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. சரி, நிவேதா மேம் வந்து YouTubeல பார்க்கும்போது அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. சரி, ம், இவங்களோட அப்ரோச் எடுத்து நம்ம இந்த பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்றதுக்கு இவங்களோட நாலேட்ஜ் நம்மகிட்ட இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நம்ம ம். நியூஜென் அப்ரோச் பண்ணனோம். ஓகே, ஃபைன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு மேகநாதன். நான் உங்கள ஆன்போர்ட் பண்ணும்போது, வி ஆர் இன் த டாக் ஆக்சுவலா. இந்த ஆமாங்க சார். பயோ ஃபெர்டிலைசிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய லெவல்ல ஸ்கேல் பண்ண முடியாதுன்னு நானே சொன்னேன் ஆக்சுவலா. ஓகே. ஐ கண்டிப்பாங்க. ரெக்ரெட் டுடே உங்களோட பேசும்போது நான் ரெக்ரெட் பண்றேன். அண்ட் அப்போ சேல்ஸுமே உங்களுக்கு இல்ல. அதுக்கேத்த மாதிரியே நம்ம வந்து ஆமாங்க சார். ஆமாங்க. அப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஐ திங்க் லாஸ்ட் ஜூலை நெனைக்கிறேன். ஓகே. இட் வாஸ் ஆமாங்க சார். ஆமாங்க. நெனைக்கிறேன். ஆனா, இன்னைக்கு நான் உங்க சேல்ஸ் டேஷ்போர்ட் பார்க்கும்போது ஒரு ரூ. 31,00,000 சேல்ஸ். ஓகே, இட்ஸ் ஸ்டில் கன்டினியூயிங். ஆமாங்க நல்லா சார். உங்க ஆமாங்க. பக்கத்துல பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, ரைட்? சோ இந்த ஆமாங்க சார். ஆமாங்க. growth ஒரு 10, 11 மந்த்ஸ் ஆஃப் ஜர்னில வந்து ஒரு 31 லேக்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாங்க சார். அமௌண்ட் எப்படி இருந்தது? நீங்க ஜாயின் பண்ண உடனேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கும்போது, செகண்ட் ஆர்டர் பார்க்கும்போதெல்லாம் அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். சார் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்தில இது பண்ணும்போது இ-காமர்ஸ் அப்படிங்கிற எனக்கு கம்ப்ளீட்டா நியூங்க. எனக்கு வந்து இதுல வந்து பேசிக்கா எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க.
ம். இப்ப வந்து நான் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு குரோ பண்ணது எல்லாமே வந்து எனக்கு இது கத்துக்கணுங்கிற ஆர்வம் ஒரு ஒரு வீடியோ நம்ம கோர்ஸ்ல பார்க்கும்போது, அதுல என்ன சொல்றாங்க, நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏ டூ இசட் கத்துக்கிட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் பண்றப்போ வந்து எனக்கு இதுல ஆர்டர் வருமான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. எனக்கு ஓகே. என்னன்னா இது கம்ப்ளீட்டா புதுசா இருக்கறனால, நம்ம Amazonல செல் பண்றோமா, நமக்கு ஆர்டர் வருமா அப்படிங்கிற மாரி எனக்கு என் மேலயே ஒரு டவுட் இருந்துச்சுங்க. எனக்கு ம். எப்பன்னா லான்ச் பண்ணி ஒரு 3, 4 டேஸ் கழிச்சு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த Amazonோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்ன்னு வரும்லங்க. அது ஆமா. ஃபோன்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த சவுண்ட் கேட்கும்போது, ஓ! நமக்கும் ஆர்டர் வருது அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. கரெக்ட். ம். ஆமாங்க சார். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ம். அடுத்து நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது, அடுத்தடுத்து ஆர்டர் வருதுங்க. நம்ம சொன்ன என்னன்னா, நம்ம இப்ப குரு என்னென்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அது எல்லாமே நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகுறது நமக்கு தெரியுதுங்க. ஓகே. ஃபைன். சி நானுமே அத வந்து நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நானுமே என்னைக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைக்கும்போது, அது சரி. ஆர்டர் வேல்யூ மேபி ஒரு ரூ. 600 இருக்கும், இல்ல ரூ. 500 இருக்கும். பட் அது கண்டிப்பாங்க. வந்துருச்சு அப்படின்றபோது அந்த ஃபீல் வந்து இட்ஸ் அ நத்திங் வில் கோயிங் டூ ரீப்ளேசிங் திஸ். அந்த ஃபீல் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபைன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க பட் சார். அந்த ஒரு வால்யூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 1,00,000 அச்சீவ் பண்ணும்போது, ஒரு ரூ. 2,00,000 அச்சீவ் பண்ணும்போது, ஒரு 5,00,000 அச்சீவ் பண்ணும்போது, ஒரு 30 லேக்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணும்போது, அந்த ஃபீல் எப்படி இருக்கு மேகனா? ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர் தட் இத கண்டிப்பா நம்ம ஒரு க்ரோர் வரைக்கும் ஸ்கேல் பண்ணலான்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? சார் நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது ஒண்ணும் பெருசா ஆர்டர் வருமா? வராதான்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம பண்ணோங்க. எப்ப ஓகே. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சோ, அப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சுச்சு. ஓ! நம்மள மாரி சிலரும் செல் பண்றாங்க. அவங்களுக்கும் ஆர்டர் வருது. சின்ன லெவல்ல பண்றவங்களுக்கும் ஆர்டர் வருது அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சுச்சுங்க. ம். அடுத்து நம்ம இந்த கோர்ஸ்ல கத்துக்கிட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து 3 ஃபேஸா வந்து பார்க்குறேங்க. ஃபர்ஸ்ட்டு ம். அந்த பேப்பர் வொர்க், அந்த ப்ரொசீஜர், ஜிஎஸ்டி இதெல்லாம் முடிச்சு லான்ச் பண்றது ஒரு ஒரு ஃபேஸா பார்க்குறேங்க. 2வது ஃபேஸ் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி, நம்ம கேட்டலாக் எல்லாம் ரெடி பண்ணி லான்ச் பண்றது 2வது ஃபேஸுங்க. 3 ஃபேஸ் அப்படிங்கிறது ஆர்டர் வர வைக்கிறதுக்காக வந்து 100% வந்து ஆட்ஸ் வந்து மேண்டேட்டரிங் கேம்பெயின் ரன் பண்றது அப்படிங்கிறது. நம்ம அந்த மாரி வந்து ஆட்ஸ் எப்படி ரன் பண்றோம், எஃபெக்டிவா ரன் பண்றோமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த 3 ஃபேஸா நான் பார்க்குறேங்க. இந்த நம்ம 3 ஃபேஸையும் கரெக்ட்டா பண்ணும்போது வந்து, நமக்கான இந்த 3 ஃபேஸையும் கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்த அப்புறமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி நம்மளும் வந்து இந்த பிசினஸ் ஸ்கேல் பண்ண முடியுங்கிற அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ட்ல வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வார வாரம் உட்காந்து ஆட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது வந்து நம்ம 100% வந்து நான் இதுவரைக்கும் மிஸ் பண்ணாம பண்றதுல அது ஒரு ரொம்ப முக்கியமான வேலைங்க. வார வாரம் என்ன வொர்க் இருக்கோ இல்லையோ, ட்ரேடிஷனல் ம். பிசினஸ் வொர்க் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம இதுக்காக வொர்க் பண்ணி, வாரத்துல ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆட்ஸ் ரன் பண்றது, இத எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணலாம்? நம்ம இதுல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஸ்டே மீட்டிங்ல நிவேதா மேம் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சாட்டர்டே வந்து நம்ம தனுஷ் சார் கூட வந்து நம்ம கேம்பெயின் அவரு கூட நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணும்போது, அவரு கத்துக்கிட்ட நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம கத்துக்கிட்டதோட நிக்காம டே டு டே வந்து நம்ம இதுக்காக வந்து வேல பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அதோட நம்பர்ஸ் தான் இதுன்னு நான் நம்புறேன். ஓகே. கிரேட் தென். ஓகே. இப்போ மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பேசணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், இதுவே ஆமாங்க. நானே வந்து என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு தான். ஆ ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்றது வரைக்கும் நம்ம பார்க்குற அப்ஸ்டக்கிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது கண்டிப்பாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அத ஸ்கேல் பண்ற ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும். நம்ம டெய்லி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்றத வந்து நம்ம அப்படியே கொண்டு போணும். பட்ஜெட்ஸ் பார்க்கணும் கண்டிப்பா. எல்லாமே. சோ அந்த இடத்துல வந்து எங்க டீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க? அண்ட் தென் அந்த இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததா? அந்த டிஃபிகல்ட்டீஸ நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? ஏன்னா, இந்த வீடியோஸ் பார்க்குற நெறைய பேர் வந்து இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண கண்டிப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் மேகனா. அதனால. சார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ஒரு சேல்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 11 மந்த்ஸ்ல வந்து 31 லேக் அப்படிங்கிறது. இது ஒரு சிலருக்கு வந்து சின்ன நம்பரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னடா இது பெரிய நம்பரா கூட இருக்கலாங்க. இதுல கண்டிப்பா. வந்து நம்ம நம்பர்ஸ் இது நம்ம ஹால் ஆஃப் ஃபேம்ல பேசுறோம் இதெல்லாம் தாண்டிங்க, இத நம்ம இத வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து நம்ம வொர்க் பண்ணும்போது நெறைய வந்து நெறைய வந்து பிரச்சனைகள வந்து பார்க்க முடிஞ்சுங்க. அத ஒண்ணொண்ணையும் சால்வ் பண்ணா தான் வந்து நம்ம இந்த லெவல்ல வந்து வர முடியுதுங்க. கரெக்ட். நார்மலா என் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட் கேட்டகரி செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, Amazon வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அந்த ம். மாரியான நெறைய டிஃபிகல்டீஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சுங்க. அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தர்ஸ்டே மீட்டிங் அப்போ நிவேதா மேம்ட்ட கேட்போங்க. அவங்க ஒரு சில கைடன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களோட டீமோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஒருத்தவங்களோட சப்போர்ட் நதியா மேம் ஆகட்டும், சஞ்சிதா ஆகட்டும், இவங்க எல்லாரோட சப்போர்ட் சரஸ்வதி மேம் இருக்காங்க. இவங்க எல்லார்ட்டயுமே வந்து நமக்கு ஏதாவது டவுட் இந்த இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது வந்து, அவங்க அந்த டைம்ல வந்து நான் ஏதாச்சும் ஒரு இது நான் மெயில் போட்டாலும் சரி, நம்ம கால்ல கனெக்ட் பண்ணோம்னாலும் சரி
வித்தின் 24-48 ஹவர்ஸ்ல நிவேதா மேம்ட்ட கனெக்ட் பண்ணிட்டு, இதுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவோம். ஒரு ம், சொல்யூஷன் குடுப்பாங்க. அப்படி ம். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இஷ்யூ வந்து நம்ம என்னன்னா ஒரு கைடன்ஸே இல்லாம இருக்கறக்கு, இவங்களோட சரியான கைடன்ஸ்ல வந்து நம்ம பண்ணும்போது, அந்த இஷ்யூவெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணி கொஞ்சம் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியுதுங்க. இது வந்து ஓகே. பிகினரா உள்ள வர்றாங்கல்லங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இந்த 3 ஃபேஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 3 ஃபேஸ்க்குமே வந்து உங்கள்ட்ட வந்து எப்படி சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அக்கவுண்ட் லான்ச் பண்றதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர் அதுக்கான அந்த மீட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சரி. பிகினர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே ஜிஎஸ்டிங்கிற வார்த்தைய கேட்டாவே பயப்படுறாங்க. ஓ! ஜிஎஸ்டியா நம்ம வாங்கணுமா? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா ஒரு அடிப்படையிலேயே ஒரு பயம்ங்கிறது நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு கரெக்ட். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே மீட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நம்ம ஜிஎஸ்டி பிகின் பண்றது? அத வச்சு அக்கவுண்ட் லான்ச் பண்றது எப்படி? இதுல வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதுலருந்து நம்ம நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கு. அது எல்லாமே ம். வந்து உங்க டீம் வந்து சால்வ் பண்ணி குடுக்குறாங்க. அடுத்து ம். வந்து ப்ராடக்ட் சோர்சிங்ல ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றது, சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி லான்ச் பண்றது. இது எல்லாத்துலயுமே வந்து வெட்னஸ்டே, தர்ஸ்டே மீட்டிங்ல வந்து நிவேதா மேம்ட்ட கனெக்ட் பண்ணும்போது, அது ரிலேட்டடான கொரீஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிருதுங்க. அடுத்த விஷயம் சாட்டர்டே வந்து அடுத்த மெயின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் ரன் பண்றது தான். ஆட்ஸ் ரன் பண்றது பிகினரா இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமா இருக்கும். கரெக்ட். அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் கூட வந்து சாட்டர்டே கனெக்ட் பண்ணி பண்ணும்போது, அவர் லைவா நம்ம அக்கவுண்ட்ட எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா சின்ன சின்ன விஷயங்களா வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறாரு. ஏ டூ இசட் எதுவுமே தெரியாத என்ன மாரி பேசிக்கா ஒண்ணுமே தெரியாம காமர்ஸ்க்கு வர்றவங்க கூட வந்து, நிவேதா மேம வந்து நம்பி இதுக்குள்ள வந்தாங்கன்னா, கட்டாயமா பிசினஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி, அடுத்த கட்டத்துக்கு இந்த பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ணி கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேகநாதன். சரி அதான் அதுதான் எனக்கு இன்னும் ஸ்டில் அந்த ஜூலை மந்தோட கான்வர்சேஷன் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம பேசும்போது ரொம்ப ஃபார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சார் ஒரு ஆமாங்க. கேஷுவலா அப்ப பேசிட்டு பேசும்போது இருந்தோம். நீங்க கூட ரொம்ப ஃபார்முலா சொன்னீங்க. இந்த கேட்டகரி நீங்க எப்படி ஸ்கேல் பண்ண போறீங்க மாரி எப்படி சொல்லி எப்படி கேட்டுட்டு இருக்கும்னு இருந்தீங்க. சொல்லிட்டு, எனக்கு நான் அப்ப கூட இன்னைக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம்ல, நம்மனாலயும் பண்ண முடியும்னு சொல்ட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா வந்து கன்சிஸ்டன்ட்டா வேல பார்த்தது ஒரு முக்கியமான காரணம். உங்களோட கைடன்ஸ் அத விட ரொம்ப முக்கியம். ஃபைன். அதுதான் நான் இன்னைக்கு உங்கள இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போதே நெனச்சேன் நானு. எனக்கு இந்த இந்த பாயிண்ட் தான் உடனே ஞாபகம் வந்தது. நம்ம அப்படியாவது சரி, சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இது வந்து ஒரு சரி. மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஷார்ட்டா இருந்தது எனக்கு. ஃபைன். கிளாட் தட் யூ ஆர் மேக்கிங் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் திஸ். அண்ட் ஐ விஷ் கண்டிப்பா நீங்க இத வந்து இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான். ஓகே. ஃபைன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஸோ, சார். ஓகேங்க சார். மேகநாதன், இப்போ நீங்க வந்து நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். ஓகே. பட் எங்களோட கோர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததா? இல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்ததா? ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கும். அதனால தான் நான் கேட்கிறேன். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் ஓரளவு கம்ஃபர்டபுள் தான். எனக்கு என்னன்னா, இங்கிலீஷ்ல பேசுறத விட தமிழ்ல பேசுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேங்கிறத மனசார சொல்ல முடியுதுல்ல. என்னால வந்து இங்கிலீஷ்ல என்னால பேச முடியும். என்னால புரிஞ்சுக்கவும் முடியும். நான் எதனால தமிழ்ல பேசுறேன் அப்டின்னா, இத பார்க்குற நம்ம மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் இத நான் மெயினா வந்து தமிழ்ல பேசுறதேங்க. அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தாலும், வெரி பேசிக்கான இங்கிலீஷ்ல தான் இருக்குங்க. இது ம். வந்து ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வந்து ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. ம். இன்னொன்னு என்னன்னா, இந்த எல்லாமே வீடியோ கோர்ஸா இருக்குல்லங்க. வீடியோ கோர்ஸ் குடுத்துருக்காங்க. அது கீழயே வந்து என்ன கன்டென்ட் இது எப்படி வந்து நம்ம வொர்க் பண்றது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள வந்து கோர்ஸ்ல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ம். அப்படிங்கிறப்போ ஒரு பிகினரா இருக்கவங்க வெரி பேசிக் எதுவுமே தெரியாம உள்ள வர்றவங்க கூட அந்த கோர்ஸ பார்த்து கொஞ்சம் ஈஸியா வந்து அக்சஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ம். அடுத்தடுத்து வந்து நம்ம மக்களுக்கு வந்து நெறைய டவுட் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து நீங்க வீடியோ கோர்ஸோட வந்து விட்டிருந்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாதுங்க. இதுக்கு ம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 விதமான சப்போர்ட் நீங்க மீட்டிங்ல அது இல்லாம இமெயில் சப்போர்ட் குடுக்குறீங்க, கால் சப்போர்ட் குடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு வர்ற டவுட்ஸே வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நான் மெயில் போடுவேன். இல்லாட்டி வந்து உங்க ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணும்போது எனக்கு உடனே வந்து சப்போர்ட் கிடைக்குதுங்க. இது வந்து எல்லாருக்குமே பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. ஏன்னா ஒரு பிகினரா இருக்கவங்க ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ம். வந்து டக்குன்னு வாரத்துல 3 நாள் உங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ண முடியுதுங்க. அதுக்கு ம். முன்னாடியே தேவைப்பட்டா கூட நான் மெயில் போடும்போது உடனே வந்து கான்டாக்ட் பண்றாங்க. கால் பேக் தேவைன்னா கூட பண்றாங்க. ம். அப்படிங்கிறப்ப இத நான் பெரிய சப்போர்ட்டா பார்க்குறேன். ஓ! ஃபைன் மேகநாதன். கண்டிப்பா அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் மேகநாதன். நெறைய இன்னும் ஆட் ஆன் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் கண்டிப்பாங்க சார். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்றது, நாங்க தமிழ்லயுமே எங்களோட கோர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ரொம்ப பெரிய லாங் டைம் ப்ராசஸ்ன்றதால இட் வில் டேக் சம் டைம். பட் கண்டிப்பா நாங்க வந்து அத வந்து பண்ணி சீக்கிரமாவே லான்ச் பண்ணுவோம். ஸோ ஹோப் ஃபார் த சேம். ஃபைன். ஸோ மேகநாதன் இப்போ இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பத்தி நம்ம பேசலாம். ஓகே. இனிஷியலா நீங்க சரிங்க ஸ்டார்ட் சார். பண்ணும்போது ஏன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய பேருக்கு இருக்க ஒரு ஒரு பயமே வந்து மினிமமா ஸ்டார்ட் பண்ணா கூட போக, போக அது அப்படியே இன்னும் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நெறையவே இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ்க்கு? அண்ட் தென் அதே தான் ரொட்டேட் பண்ணீங்களா? ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது?
சார் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் பிசினஸ்ன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா சார், நீங்க ஒரு என்ன மாரியான பிசினஸ்னாலும் சரி, ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா பண்ணணும். நீங்க இப்ப ஒரு வெரி பேசிக்ல எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ரூ. 10,00,000லேருந்து 20 15,00,000 ரூ. 20,00,000 அப்படிங்கிறது வெரி பேசிக்ங்க ட்ரெடிஷனல் பிசினஸ். நீங்க ஒரு கரெக்ட். கடை எடுத்தாலோ, ஒரு குடோன் அந்த மாரி எடுத்தாலும் சரி, நீங்க அதுக்கான ரென்ட்டுங்க, அட்வான்ஸு, ஈபி பில்லுங்க, அதுக்கான பேப்பர்ஸு, நம்ம இன்னொன்னு என்னன்னா மெஷினரீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றது, வொர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவே நீங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்க்கு எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மென்ட் தேவையில்ல. நான் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. 31 லேக்ஸ் நாங்க வந்து ரெவென்யூ பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நாங்க பண்ண ஒரு 3, 4 லேக்ஸ் கிட்ட தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போங்க. ம். இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எங்கள்ட்ட எல்லாமே வந்து சிஸ்டம் இந்த மாரி வெரி பேசிக்கானது தான். இது எல்லார்ட்டயுமே இருக்கக்கூடியது தான். இத வச்சு நாங்க உழைப்ப போட்டோம். அமௌண்ட் அப்டிங்கன்னா ஒரு 3 4 லேக்ஸ் கிட்ட தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த பிசினஸ்க்காக என்னன்னா, நாங்க ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் வந்து நான் வந்து FBAக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சுருவேன். ம். அ அங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்வென்டரி குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வாரம் வந்து சப்ளையர்ட்டருந்து ப்ரொக்யூர் பண்ணீங்க. நான் ம். FBAல ரீஸ்டாக் பண்ணிருவேன். அத வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா போட்ட அமௌண்ட் வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணா தான் வந்து இந்த அளவுக்கு ரெவென்யூ பண்ணியிருக்கோம். இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ண கிடையாது. அவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. சோ நீங்க அப்படின்னு நான் 3 பார்க்குறேன். 4 லேக் சொல்றது வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு மேகநாதன்? எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்க லான்ச் பண்ணீங்க? சார் நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இருக்கு. இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிறது. ம். ஒரு 150 கிட்ட லிஸ்டிங் இருக்கும். லிஸ்டிங் 150 இருக்கு. 3 லிஸ்டிங் மேல ப்ராடக்ட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். ஆக்டிவ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாமா. 150 லிஸ்டிங் கிட்ட ஆக்டிவ்ல இருக்குங்க. நாங்க MFN, FBA 2 மோட்லயும் வந்து நாங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு வெரி பேசிக் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தாவே வந்து நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஃபைன் மேகநாதன். சோ நீங்க ஆல்ரெடி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. எவ்வளோ டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த பிசினஸ்க்கு? Amazon பிசினஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க டெடிகேட்டா? சார் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இந்த நம்ம ஆட்ஸ் ரன் பண்றோம் பார்த்தீங்களா? ஆட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டெய்லி வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. ம். எனக்கு வந்து எல்லா நாளுமே பண்ண முடியல. எனக்கு வேற ஏதாவது வொர்க் இருக்குன்னா கூட வந்து அந்த அன்னைக்கு நான் மத்த வொர்க்க பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஒரு ம். நாள் பண்ணாதனால வேற எதையுமே ஆகப்போறது கிடையாது. டெய்லி வந்து 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து இந்த பிசினஸ்க்காக வந்து நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ம். இல்லாம வந்து எனக்கு வேற பிசினஸ், ஃபார்மிங் இதெல்லாம் பண்றதுனால வந்து அதுக்கான வேலையிலயும் வாரத்துல ஒரு 2, 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வொர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஒரு ம். 4 டூ 5 டேஸ் வந்து டெய்லி 3 டூ 4 ஹவர்ஸ் வந்து இந்த பிசினஸ்க்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே. நான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றதுங்க. எனக்கு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு ஸ்டாஃப் வந்து பெருசா இல்லைங்க. நாங்க எங்க வீட்ல தான் பார்த்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ப்ராடக்ட்ட சப்ளையர்ஸ்லருந்து எடுத்துட்டு வர்றது, அத நம்ம பேக் பண்ணி FBAக்கு அனுப்புறது, இந்த வேலை எல்லாமே நாங்களே பார்க்கறதுனால, ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் வந்து ஒரு வாரத்துல 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க இந்த பிசினஸ்க்காக. ஓகே. கிரேட் தென். எல்லா வேலையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா. ஆட்ஸ் ரன் பண்றதுலருந்து, ப்ராடக்ட்ஸ் FBAல அனுப்புற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகே. ஃபைன். ஸோ கைஸ் இன்னும் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். நாங்க சொல்றது தான். இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவை கிடையாது. எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். நீங்க டில் 30 லேக்ஸ்லாம் வந்து நாங்க பார்க்குற ஒரு காமன் நம்பர் தான். க்ரோர்ஸ் வரைக்குமே நீங்களே கூட மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டீமோ, ஒரு செட்டப்போ இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஃபைன். ஸோ வாட் இஸ் கண்டிப்பா. த ஃபியூச்சர் பிளான் மேகநாதன்? ஏன்னா நம்ம நெறைய பேசியிருந்தோம். மேம் கிட்ட நெறைய நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ வாட்ஸ் சரிங்க. யுவர் ஃபியூச்சர் பிளான் இந்த பிசினஸ்ல? இத எப்படி அடுத்து கொண்டு போலாம்னு நெனைக்கிறீங்க? சார் நம்ம இந்த பிசினஸ் வந்து உள்ள வந்ததுக்கு காரணமே வந்து ஸ்கேல் பண்ணி அடுத்த லெவல்ல பண்ணணும். ஆட்டோமேஷன்ல பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. நான் இன்னுமே வந்து சின்ன லெவல்ல பண்றதா தான் நான் இத பார்க்குறேன். இந்த ம். அளவுக்கு ரெவென்யூ நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு 2, 3 நாள் வந்து ப்ராடக்ட்ஸ் FBAக்கு அனுப்பிட்டோம்னா, மத்த நாள் நான் உட்காந்து ஆட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது இந்த மாரி வேலை தான் நான் பண்ணிட்டு இருப்பேங்க. கரெக்ட். இது வந்து என்னன்னா, ஃபியூச்சர்ல வந்து இந்த பிசினஸ் வந்து பெரிய அளவுல ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க. நம்ம ம். ட்ரடிஷனல் பிசினஸ் ஸ்கேல் பண்றதுக்காக வந்து நான் ட்ரடிஷனல் பிசினஸ்க்கு இதுக்கு நான் என்ன வித்தியாசமா பார்க்குறேன்னா, எனக்கு அந்த பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து நெறைய தேவைப்படுதுங்க. கரெக்ட். மேன் பவர் வந்து அதிகமா தேவைப்படுது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம அதுல வந்து ட்ரடிஷனல் பிசினஸ்ல நீங்க நம்பிக்கையான ஆளுங்கள வச்சு மட்டும் தான் நீங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் பினான்சியல் இஷ்யூஸ் அந்த மாரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க நெறைய சிரமங்கள சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவே ம். நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு இந்த பிசினஸ் வர வரைக்கும் நம்மளே வந்து இந்த பிசினஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் வந்து நான் MFN பண்றதுனால இங்க எனக்கு டெய்லி கொஞ்சம் வேலை இருக்குங்க. நான் இந்த பிசினஸ் வந்து ஃபுல்லாவே வந்து FBAக்கே நான் வந்து மூவ் பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் வாரத்துல ஒரு நாள் வந்து ஸ்டாக்ஸ் அங்க அனுப்புனா சரி, ஆர்டர்ஸ பேக் பண்ணி அனுப்புறது, அங்க ரிட்டர்ன்ஸ ஹேண்டில் பண்றது, எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்கறாங்க. வாரம் எனக்கு பணம் மட்டும் வந்துட்டு இருக்குங்க. ஒண்ணு அப்படிங்கிறப்போ இந்த பிசினஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்றதும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்கேல் பண்ணி கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கறனால இந்த பிசினஸ் நான் உள்ள வந்ததேங்க. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம
ட்ரெடிஷனல் பிசினஸ் வந்து நான் டெய்லி ஆஃபீஸ் போகணும், டெய்லி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குங்க. இந்த ம். பிசினஸ் வந்து அப்படி கிடையாதுங்க. நான் FBAக்கு வந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு வெக்கேஷன் தேவைப்படுது, நான் எங்கேயோ வெளிய போறேன், எனக்கு மத்த வொர்க் மத்த பிசினஸ்லயோ, இல்ல தோட்டத்திலேயோ வேலை இருக்குன்னா கூட நான் போய் அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்க முடியும். இந்த பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆயிட்டு இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேங்க. ஓகே. ஃபைன். ஸோ மேல நீங்க FBA பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் வருது. இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா சரிங்க. வந்து ஓகே. Amazonோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப அதிகம். அவங்களே எடுத்துருவாங்க. அதனால மார்க்கெட் பிளேஸ்ல நம்ம போகக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைடுல. சரிங்க. இப்போ ஓகே. நீங்க FBA தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்களுமே ஆமாங்க. வந்து இன்னொருத்தர்ட்ட இருந்து வாங்கி தான் அந்த ப்ராடக்ட்ஸ வித்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆமா. உங்களுக்கு இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கா? இருந்ததுன்னா, அத எப்படி நீங்க செக்ரிகேட் பண்றீங்கன்றத எங்க ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்கன்னா, அவங்களுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு வேலைக்கு போற ப்ரொஃபஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் சார். அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து, அவங்களுக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மென்ட்ட யோசிச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிசினஸ்க்குள்ளேயே கால் வைக்க மாட்டாங்க. ம். என்னமோ அந்த அளவுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து அதுக்காக தேவைப்படுதுங்க. அதுவே ம். நீங்க வந்து Amazon காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போறவங்களாவோ, இல்ல வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாவோ, படிக்கிறவங்களாவோ இருந்தீங்கன்னா, ஒரு ம். குறிப்பிட்ட அமௌண்ட் சின்ன அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதுங்க, நம்ம ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றோம், FBAல அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஆர்டர் பேக் பண்றது, கஸ்டமருக்கு அனுப்புறது, ரிட்டர்ன் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. வாரம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அனுப்பிடுறாங்களுங்க. இது ம். எவ்வளோ ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா காமர்ஸ் பிசினஸ்க்கு வந்து மேம் சொல்லும்போது வந்து நம்ம ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ணும்போதே வந்து ஒரு 20%க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. அந்த மாரியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி வந்து மேம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, Amazonல வந்து FBAவ யூட்டிலைஸ் பண்றதும், ஆட்ஸ் ரன் பண்றதும் ரொம்ப முக்கியமான முக்கியமான பங்கா வந்து இருக்குதுங்க. இந்த கரெக்ட். 2யுமே நீங்க பண்ணும்போது தான் வந்து உங்க அக்கவுண்ட்க்கான விசிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுதுங்க. ஆர்டர்ஸ் வந்து இம்ப்ரஷன், கிளிக்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து ஆர்டர்ஸ் அதிகமாகுதுங்க. கரெக்ட். அப்படிங்கிறப்போ, நீங்க ஒரு 10% அப்படிங்கிறத வந்து நீங்க ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட, ஒரு 10% அப்படிங்கிற மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமா இருக்கும். நீங்க ஒரு 1,00,000 ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 1,00,000 ஆன ஸ்டாக் வந்து சேல் ஆயிருதுன்னா, உங்களுக்கு 10% மார்ஜினும் கிடைச்சிரும். பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்கள்ட்ட கிடைச்சிரும். நீங்க அத வச்சு அடுத்த மாசத்துக்கான ஸ்டாக்க வந்து சோர்ஸ் பண்ணி நம்ம திரும்ப FBAக்கான அனுப்ப முடியும். ஒரு 2, 3 லேக்ஸ்லயே மறுபடியும் வந்து இந்த பண்ணிக்கலாம். பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். கண்டிப்பா ஓகே. ப்ராஃபிட்டபிளாவும் பண்ண முடியும். ஏன் மேகநாதன்? ஸோ ஃபைனலா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இன்னைக்கு வந்து காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நெறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க YouTube பார்க்கலாம். Googleல ChatGPTல போட்டு தேடலாம். அண்ட் Geminiல தேடலாம். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நெறைய யூ நோ அ அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கு. அப்டின்ட்டு இருக்கிறதுக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரான லேர்னிங் எங்ககிட்டன்னு இல்ல. யார்கிட்ட எடுத்தாலுமே, அதுல போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா நீங்க அதுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்றதால தான் இந்த கொஸ்டின் உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன். இப்ப எங்ககிட்ட ஸ்ட்ரக்சர் லேர்னிங்ல வந்து நீங்க கத்துக்கிட்டதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ சார் இத நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஆரம்பத்தில வந்து ஒரு காமர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து YouTube தான் பார்க்க ஆரம்பிச்சேங்க. நான் ம். உட்காந்து மாசக்கணக்குல நிவேதா மேம் சொல்ற வீடியோ பார்ப்பேன். ரேண்டமா வந்து YouTubeல நெறைய பேர் வர்றாங்க. நான் ம். ஹிந்தியிலயும் நெறைய வீடியோ பார்த்துருக்கேன். இங்கிலீஷ்லயும் நெறைய நெறைய வீடியோஸ் வருதுங்க YouTube இந்த காமர்ஸ் ரிலேட்டடா. எல்லா ம். வீடியோவுமே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா வந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. ஓகே. அந்த மாரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான லேர்னிங் அப்படிங்கிறதுக்கும், நீங்க வந்து YouTube பார்த்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு ம். ஸ்ட்ரக்சரான லேர்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 3 ஃபேஸ் இதுல 3 ஃபேஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ம். அக்கவுண்ட் லான்ச் பண்றது, ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி ப்ராடக்ட்ட லான்ச் பண்றதுங்க. சக்சஸ்ஃபுல்லா FBAக்கு அனுப்பி வந்து கேம்பெயின் ரன் பண்றதுங்க. இந்த ம். விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்களோட சப்போர்ட் இல்லாம YouTubeல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு டவுட் வருதுன்னு பார்த்துங்களேன். நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ல யாருமே வந்து காமர்ஸ் பண்றது கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் ம். ஜெனரேஷன் ஆன்டர்பிரினர் மாரி வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது நான் தாங்க. ஓகே. அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம பண்றது அப்படிங்கிற இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ப்ராடக்ட்ட எங்க சோர்ஸ் பண்றது? நம்ம எப்படி செல் பண்றது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கொண்டு இங்கொன்னுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ம். இதுல எல்லாருமே வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் பிசினஸ்க்குள்ள வர்றாங்க. அப்படி நம்ம கண்டிப்பா. பணம் சம்பாரிக்கணுங்கிறதுக்காக இதுல வந்துட்டு வந்து பணத்த இழக்கக்கூடாதுங்க. லாஸ் அப்படிங்கிறது வந்து ஆகக்கூடாதுங்க. இந்த கோர்ஸ்ங்கிறது நீங்க நிவேதா மேமோட கோர்ஸ்னாலும் சரி, வேற யாரோட கோர்ஸ் வாங்கி படிச்சீங்கனாலும் சரி, கோர்ஸ்க்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இது மூலமா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரான லேர்னிங் வந்து நமக்கு கிடைக்க போகுது. நீங்க YouTube பார்க்குற மாரி இவங்களோட கோர்ஸ் நீங்க பார்த்து பண்ணும்போது வந்து, நீங்க சக்சஸ் ஆகறதுக்கான ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிற மாரி நான் பார்க்குறேங்க.
மேம் சொல்ற இந்த கோர்ஸ் வாங்கி ஒருத்தங்க கரெக்ட்டா படிச்சு, சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனாங்கன்னா, 100% சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்கிறத நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா, நீங்க மேம்க்கு ஒரு மெயில் அனுப்பி, மேமோட லைவ் கிளாஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன டவுட் கேட்டாலும் அவங்க உங்களுக்கான டைம் வந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஒதுக்கி வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆயிருதுங்க. அடுத்து உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல வந்து பணத்த வந்து ஒரு கோர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து இத செலவா நான் பார்க்கலைங்க. மூலதனமா தான் பார்க்குறேன். ஒரு பிசினஸ்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் பண்ண முடியுங்கிற மாரி, உங்களுக்கு ஒரு அறிவு அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து சும்மா சொல்லிக் குடுக்க போறது கிடையாது. நீங்க ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போய் படிச்சீங்கன்னா கூட ஃப்ரீயா எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு எம்பிஏ படிக்கிறீங்க, ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபீஸ் கட்டாம வந்து எங்கேயுமே சொல்லிக் குடுக்க போறது கிடையாதுங்க. இந்த கோர்ஸ் வந்து நீங்க பே பண்றத விட நான் எவ்வளவோ ஒர்த்தா தான் நான் பார்க்குறேங்க. தேங்க்ஸ் மேகநாதன். தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ். ஃபைன். ஸோ ஓகேங்க சார். ஓகே. ரொம்ப சந்தோஷம் மேகநாதன். உங்களோட வந்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் மீ. ஸோ சரிங்க சார். அகைன் ஓகே. நான் சொல்றது தான், வி ஆர் தேர் டூ சப்போர்ட் யூ. ஓகே. வேர் கண்டிப்பா. எவர் யூ ஆர். ஸோ என்ன சப்போர்ட்னாலும் தயங்காம கேளுங்க. ஸோ எங்களோட டோர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பனா இருக்கும் உங்களுக்காக. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ மூலியமா. ஸோ உங்களுக்கும் இதே மாரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மாஸ்டர் கிளாஸ் லிங்க் இருக்கு. அந்த மாஸ்டர் கிளாஸ பாருங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நிறைய ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ see you guys. Until then, signing off from Vijay. Bye.